அப்போ கேள்வியை பார்த்தீங்கன்னா சார் என்ன சொல்லியிருக்கி ஒரு தாக்க மறுதாக்க விசை ஜோடி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அடை தாக்க மறுதாக்க சோடியை பற்றி கேள்வி கேட்டால் உனக்கு தாக்க மறுதாக்க சோடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தாக்க மறுதாக்க சோடி தெரியாமல் நீ இந்த கேள்வியில் கூற்றுக்களுக்கு விட எழுதலாமா? இல்லை. தாக்க மறுதாக்க சோடி உனக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தாக்க மறுதாக்க சோடியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேசையில் ஒரு பொருளை வைக்கிங்க சரியா. ஒரு மேசையில் ஒரு பொருளை வச்சிங்கன்னு சரி நான் என்ன செய்ய போதும் அந்த மேசை வந்துக்கிட்டு பொருளுக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்க போகுது. ஆறுங்கிற ஒரு மறுதாக்கம் ஒன்று கொடுக்க போகுது. பொருள் என்ன செய்ய போகுது மேசைக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் பொருளை தனியாக்கிறீங்கன்னா மேசையால் பொருளுக்கு கொடுக்கும். இந்த ஆறு என்னது மேசையால் பொருளுக்கு கொடுக்கப்பட்ட விசை. அதே மாதிரி இந்த மேசையில் தொழிற்படுற விசையை பார்த்தீங்கன்னா பொருளால் மேசைக்கு கொடுக்கப்பட்ட விசை. அதே மாதிரி ரெண்டு ஒட்டி கொண்டு இருக்கிற பொருள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மோதிர பொருள் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகுது அதுலேயும் என்ன செய்யுது தாக்க மறுதாக்க விசை ஜோடி தொழிற்பட போகுது. இது என்னது ஒரு தொடுகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரெண்டு பேர் இப்படி புஷ் பண்ணிட்டு தள்ளுறா அங்கே பக்கம் தள்ளுறா பாசிட்டிவ் பேர்லேயே வந்துருக்கு. அந்த டைம்லேயும் என்னது தாக்க மறுதாக்க சோடி இருக்க போகுது. அடுத்தது வந்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆள் நடக்க கொலையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன செய்ய போகிறாரு நிலத்தை வந்துக்கிட்டு பின்னோக்கி தள்ளுவார். நிலம் என்ன செய்ய போகுது அவரை முன்னோக்கி தள்ள போகுது. இதுவும் என்னது தாக்க மறுதாக்கமாக தான் இருக்க போகுது. இதுவும் தாக்கம் மறுதாக்கமாக தான் இருக்க போகுது. நியூட்டனின் 3ஆம் விதிப்படி எந்த ஒரு தாக்கத்துக்கும் மறுதாக்கம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இதெல்லாம் என்னது தாக்க மறுதாக்க சோடிகள். ஆனால் என்னது தொடுகையில் இருக்கிற சோடிகள். என்னது தொடுகையில் இருக்கு. இந்த பொருள் வந்துக்கிட்டு என்னது தொட்டுட்டு இருக்கு. ரெண்டும் தொட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டும் தொட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று தொடுகையில் இல்லாமையும் இருக்கும். தாக்க மறுதாக்கம் தொடுகையில் இல்லாமையும் இருக்கும். ரெண்டு திணிவுகள் ஜி ஃபீல்டில் படிப்பீங்க. எப்படி ரெண்டு திணிவுகள் இருக்கு. எம்ங்கிற திணிவு இங்களையும் எம்ங்கிற திணிவு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு திணிவுகளும் ஆர் தூரத்தில் வைக்கப்பட்ட என்ன செய்யும் ரெண்டு விசைகள் தொழிற்படும். என்னது ஒன்றை ஒன்று நோக்கி இரண்டு விசைகள் கவர்ச்சி விசைகள் வந்துட்டு தொழிற்பட போகுது. இதுவும் என்னது தாக்க மறுதாக்க விசை ஜோடியா. இரண்டு ஏற்றங்கள் வைக்கிங்க +Q -Q அல்லது +Q இப்படி வைக்கிங்க. என்ன செய்ய போகுது இரண்டும் +Q -Q வச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு ஏற்றங்கள் ரெண்டுமே இப்படி கவர்ச்சி விசையாக தொழிற்பட போகுது. இது ரெண்டும் தள்ளுக விசையாக தொழிற்பட போகுது. ஆனால் ரெண்டும் என்னது தாக்க மறுதாக்க விசை ஜோடிகள். திசையில் எதிராக இருக்குது, பருமனில் சமனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தொடுகையில் இல்லாதது அடுத்தது தொடுகையில் உள்ளது ரெண்டு வகையாக இருக்குது தாக்க மறுதாக்க சோடியில். இப்போ அவர் சொன்ன கூற்றுக்களை பார்ப்போம். கூற்று சொல்றாரு அவை பருமனில் சமனாக இருக்கின்ற போதிலும் திசையில் எதிரானவை. அண்ணா பாருங்க என்னது பருமனில் சமனாக இருக்குமா. அப்போ இது ஆறுன்னு சொன்னால் இது ஆறில் இருக்கின்ற சொன்னால் அப்போ இதுவும் என்னது ஆறில் தான் இருக்கும். வேறு எண்ணத்தில் இருக்க போகுது. அப்போ 6 தான் இருக்க போகுது. அப்போ அதில் பருமனை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது மாறுதா? இல்லை மாறல, ஒரே பருமன். திசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த திசையில் இருந்துச்சுன்னா மேலுக்கு இருந்துச்சுன்னா இது கீழுக்கு இருக்குது. இது வந்துட்டு கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா இது மேற்கு நோக்கி இருக்கு. அப்போ இரண்டுமே என்னது திசைகள் என்ன செய்யுது மாறுது. திசைகள் வந்துக்கிட்டு எதிரெதிராக இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார் பருமன் சமனாக இருக்குமா திசை எதிராக இருக்குமா. அப்போ கூற்று என்னது சரியான கூற்று. இரண்டாவது பாருங்க ஒன்றையொன்று தொடும் பொருள்களின் மீது மாத்திரம் அவை தாக்குகின்றன. ஒன்றையொன்று தொட்டுட்டு இருந்தா இப்படியான மேசைகளை வச்சு தொட்டுட்டு இல்லாட்டி இப்படியான தொட்டுட்டு இருந்தா மட்டும்தான் என்ன தொழிற்படுமான்னு சொல்றாரு. அப்படி தொழிற்படுமா? இல்லை, தொடாமலும் என்ன செய்யுது தாக்க மறுதாக்க சோடி இருக்கு. அதுக்காண்டிதான் இந்த விளக்கத்தை வந்துட்டு நான் எழுதினேன். தொடாமலும் என்ன செய்யுது தாக்க மறுதாக்கம் இருக்கும். அப்போ என்னது சரி, பி போல சியை வாய்ச்சி பாரு என்ன சொல்லுது. அவை ஒரே பொருள் மீது தாக்குகின்ற பச்சை போலையாக சொல்றாரு. ஒரே பொருள் மீது தாக்குது. இந்த ஆறு இந்த பொருளையா தாக்குது? இந்த பொக்ஸிலேயே தாக்குதா? இந்த ஆறு இல்லையே, ஒரு பொருளையா தாக்குது? ரெண்டு வெவ்வேறு பொருளில் தாக்குது. ஒரே பொருளில் தாக்குது இல்லை. இதுலேயும் பாருங்க, இதை உடச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது? இப்படி ஒரு பொருள் இப்படி ஒரு பொருள் எஃப். இந்த பொருள் எப்படி இருக்க போகுது? இந்த பொருள் எப்படி இருக்க போகுது? அப்போ என்ன செய்யுது? ஒவ்வொரு பொருளை தனித்தனி பொருளாக தான் தொழிற்படுது. ஒரே பொருளில் ரெண்டு விஷயம் தொழிற்படலை. தனித்தனியாக தான் தனித்தனி பொருளில் தான் தொழிற்பட போகுது. அப்போ சி கூற்றும் என்னது போலரா? சி கூற்றும் போலன்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும்தான் வரப்போகுது. முதலாவது விடையாக வரும்.